எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறது உங்கள் பிரக்ருஷி ஹோம் மேக்கர் சேனல். வீட்டில் அடிக்கடி இட்லி மாவு என்ன, தோசை மாவு என்ன, அடை மாவு என்ன அப்படின்னு இருந்துகிட்டே இருக்குங்க. ஆனால் எப்போ மாவு காலி அதோ திடீர்னு வந்து நிற்பாங்க பாருங்கள் கெஸ்ட்டு, எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது. அது மாதிரி டைமில் இது மாதிரி தோசை கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க, அப்புறம் அரை கப் அவல் எடுத்துக்கோங்க, அப்புறம் அரை கப் தயிர் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சாஃப்டாக நல்லா அவலும் ரவையும் ஊறி இருக்கும். இது அப்படியே பிளெண்டரில் மாற்றி தண்ணி ஊற்றிட்டு சூப்பராக தோசை மாவு பதத்துக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதாங்க. இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல் காஞ்சோன்னே சுட தோசையை இது மாதிரி ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பபிள்ஸ்லாம் வந்து பாருங்கள், சூப்பரான சாஃப்ட் ஸ்பாஞ்சி தோசை பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்கவே. இது அப்படியே நீங்கள் வந்து கையில் எடுக்கும்போது அதோட ஃபீலே தெரியும். வாவ், எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. எப்படி இட்லி தோசை மாவு போர் அடிக்குதா? இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டக்குன்னு வீட்டில் கெஸ்ட் வந்துட்டாங்களா, மாவு இல்லையா, இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிறவங்க அசத்துங்க.